சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹ. புன்னகை ராமாயணம் அயோத்தியா ஸ்பந்தத்தை திருவெள்ளியங்குடி என்ற திவ்ய தேசத்தில் இருந்தபடி நாமும் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் அயோத்தியா ஸ்பந்தம் 13வது ஸ்லோகத்தை காண உள்ளோம். இப்ப காட்சி என்னன்னா, ராமன், சீத்தை, லக்ஷ்மணன் மூவரும் வனவாசம் புறப்பட்டு சென்றார்கள். தமசா நதிக்கரையிலே தங்கியிருந்த காட்சியை கடந்த ஸ்லோகத்திலே பார்த்தோம். இனி அங்கிருந்து புறப்பட்டு கங்கை கரையில் உள்ள ஸ்ருங்கிபேரபுரம் என்னும் இடத்தை வந்து அடைகிறார்கள். ஸ்ருங்கிபேரபுரத்தில் தான் பக்தி கடலாகிய குகன் அவன் ராமனை அடிபணிந்து ராமனை வரவேற்று தன்னுடைய அன்பையும் பக்தியையும் ராமனிடத்தில் செலுத்துகிறான். ராமனும் தன்னுடைய நட்பை குகனிடத்தில் வெளிப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகை, அந்த புன்னகையை 2 ஸ்லோகங்களிலே வர்ணித்திருக்கிறார் வில்லூர் சுவாமி. 13வது ஸ்லோகம், 14வது ஸ்லோகம் ரெண்டிலுமே. அதிலே இன்றைய தினம் அயோத்தியா ஸ்பந்தம் 13வது ஸ்லோகம். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு எல்லாரும் தயாராகி விட்டீர்களா? ஸ்லோகத்தை இப்போ முதல்ல சேவிச்சுடுவோம். கங்கா தீர சமாகதேன சுஹிருதா சாஸ்ரேண சாகேதவத் தேசோயம் தவ சர்வ மானவ மணே ராஜாத்ர தத்துவம் பவ இத்தம் நாம குஹேன பக்தி நிதினா புரோக்தஸ்ய யத்தே முகே தன் மந்தஸ்மிதம் ஏவ சாம்பிரதமிதம் வித்யோததே நஃபுரஹா. இப்போ காட்சி கங்கா தீர சமாகத்தேன. ராமா, நீ கங்கை கரைக்கு எழுந்துருளிய போது அங்கே கங்கை கரையில் உன்னுடைய நண்பனான குகன் புறப்பட்டு வந்தான். அவன் யாருன்னா சுஹ்ருதா, உனக்கு மிகச்சிறந்த நண்பன். ஏன்னா ராமனை பொறுத்தவரை யார் என்னன்னு ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்க மாட்டான். குகன் வேடுவனாக இருக்கலாம், ராமன் சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கலாம். ஆனா ராமனை பொறுத்தவரை எல்லோரும் சமம். ஏழை, ஏதலன், கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறாரே, அப்படி சுஹ்ருத் நண்பன் என்று ராமானி குகனை அங்கீகரித்தாயே. அந்த குகன் வருகிறான். எப்படி வந்தானா? சாஸ்ரேன, கண்ணிறைய கண்ணீரோடு வந்தானா. ஏன்னா இது வால்மீகி ராமாயணம் கோவிந்தராஜர் வியாக்கியானத்திலே கோவிந்தராஜர் தெரிவிக்கிறார், முன்பே ராமன் அயோத்தியில் வாழ்ந்த காலத்திலேயே அவ்வப்போது வேட்டை உள்ளிட்ட காரியங்களுக்காக இந்த கங்கை கரைக்கு வந்திருக்கிறான். முன்பே ராமனுக்கும் குகனுக்கும் நட்பு உண்டு என்று வால்மீகி ராமாயண வியாக்கியானத்தில் கோவிந்தராஜர் தெரிவித்திருக்கிறார். அதை பத்தி விசாரம் வேணுங்கிறவா அதுல ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக அப்படி ஏற்கனவே தனக்கு நண்பனாக ஒரு இளவரசனாக பார்த்த ராமன் இன்றைக்கு அதே ராமன் மரவுரி அணிந்து கொண்டு வனவாச திருக்கோலத்தில் வந்திருக்கிறான் அல்லவா. அதனால அதை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு குகன் வரானாம். அப்ப கங்கா தீர சமாகதேன சுஹ்ருதா சாஸ்ரேன, கண்களிலே கண்ணீர் விட்டு கொண்டு அந்த நண்பன் வந்தான். அவன் வந்து ராமா உன்னிடம் பிரார்த்திக்கிறான். சாகேதவது தேசோயம் தவ சர்வமானவமணே, அனைத்து மனிதர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய ராமா, சாகேதம் எனப்படும் அயோத்தி எப்படி உன் தேசமோ அது போல இந்த ஸ்ருங்கிபேரபுரமும் உன்னுடைய தேசம் தான். அந்த ஸ்ருங்கிபேரபுரத்தில் வேடுவர் தலைவனாக குகன் இருக்கிறான். அந்த சிற்றரசுக்கு அவன்தான் தலைவன். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு விஷயம் தெரியும். நாம ஏதோ ஒரு பகுதிக்கு ராஜான்னு நம்மை நினைத்து கொண்டாலும் மொத்த பிரபஞ்சத்துக்கும் ராஜானா அது இறைவன் தான். அதனால குகன் என்ன சொல்லிட்டான்? ராமா, இதுக்கும் சேர்த்து மொத்த பிரபஞ்சத்துக்கும் நீதான் ராஜா. அதனால அடியேனுடைய ஊர் என் ஊருக்கு நீவான்னு சொல்லல. அயோத்தி எப்படி உன் ஊரோ அது போல இதுவும் உன்னுடைய ஊர் தான். ராஜாத்திர தத்துவம் பவான்ட்டான். அயோத்திக்கு தானே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காட்டுக்கு அனுப்பினார்கள். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ராஜா அத்திர தத்துவம் பவா, இந்த ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு நீ ராஜாவாயிடு, நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். ராமா, நீ இங்கே ராஜாவாக விளங்கலாம், தயவு செய்து என்னை விட்டு பிரிந்து செல்லாதே என்று ராமா உன் திருவடிகளிலே குகன் விழுந்து பிரார்த்தித்தான். இத்தம் நாம குகேன பக்தி நிதினா, இப்படி பக்தி கடலாகிய குகன் இவ்வாறு சொல்ல, புரோக்தஸ்ய யத்தே முகே, அவன் வார்த்தைகளை நீ கேட்டதாலே தன் மந்தஸ்மிதம் ஏவ சம்பிரதமிதம் வித்யோததே நஃபுரஹா, உன் முகத்தில் அப்போது ஒரு புன்னகை தோன்றியதே, அதே புன்னகைதான் இப்போது வடுவூரில் எங்கள் கண்ணெதிரே தெரிகிறது. உன் முகத்திலே அதே புன்னகையோடு தான் நீ விளங்குகிறாய் என்று தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா,
குகன் கண்ணெறைய கண்ணீரோடு பக்தி கடலாகிய குகன், ராமா உன்னை அடிபணிந்து நீதான் எல்லா உலகுக்கும் ராஜா, அதனால அயோத்தி உனக்கு எப்படியோ சிங்கிபேரபுரமும் அப்படித்தான். ஏன்னா நாம தான் இது சொந்த ஊர், இது அயலார் ஊர், அந்நியம், இதெல்லாம் நமக்கு. இறைவனுக்கு எல்லாமே அவன் ஊர் தானே. அப்போ இந்த சிங்கிபேரபுரத்தில் நீ பட்டாபிஷேகம் செய்து கொள், நான் பண்ணி வைக்கிறேன், இங்கே நீ ராஜாவா இரு, இதை தாண்டி தண்டகாரண்யம்ங்கிற காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் என்று குகன் பிரார்த்தித்த போது, ராமா நீ பூத்த புன்னகைதான் இது என்று தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி. இப்ப அந்த 3 விஷயங்கள். முதல் விஷயம், புன்னகைக்கான காரணம் என்னன்னா, குகன் அவ்வளோ பக்தியோடு இங்க இருன்னு சொல்லிட்டான். அவன் பக்தியை பார்த்தும் ராமனுக்கு சந்தோஷம், புன்னகை செய்கிறான். ஆனா அதை விட முக்கியமா என்னன்னா, குகன் அங்கே தங்குன்னு சொன்னாலும் ராமனால் தங்க முடியாது. ஏன்னா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு நாட்டு பகுதியில் ராமன் வசிக்க மாட்டான், வனவாசம் போக சொல்லியிருக்கார், காட்டு பகுதியில் தான் வசிப்பான். அதனாலதான் சிங்கிபேரபுரத்திலேயே நகரத்துக்குள்ள ராமன் வரல, நகரத்துக்கு வெளியில் கங்கை கரையில் மரத்தடியில தான் ராமன் காத்துட்டு இருக்கான். குகன் தான் அங்கு வந்து அடிபணிந்தான். அப்போ ஒரு டவுன்ஷிப்குள்ள ராமன் வரமாட்டான், அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தான் இருப்பான். அப்படி இருக்கிற ராமன், தந்தை சொல்லை அப்படி பின்பற்றக்கூடிய ராமன் இங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்கோனா பண்ணிப்பானா? அதனால நிச்சயம் வனவாசம் தான் போவான். ஆனா அதே சமயம் குகன் இவ்வளவு பக்தியோடு அழைக்கும் போது நேரடியாக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால இதை ஏற்க முடியாத சூழல்ல இருக்கிறேங்கிறத புன்னகை மூலம் ராமன் தெரிவிக்கிறான். அப்ப பாருங்களேன், ஒரு புன்னகை ராமாயணத்தை ரிசர்ச் பண்ணோம்னா ஒரு புன்னகை என்பது எத்தனை விஷயங்களை சாதிக்க வல்லதுன்னு யோசித்து பாருங்களேன். நம்ம புன்னகைன்னு ஒரு வரம் நமக்கு பகவான் கொடுத்தாலும் நாம் அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்துறோம்னு தெரியாது. இப்ப குகன் ஆசையோடு கூப்பிடுறான், அவன்கிட்ட நேரம் முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் அதை ஏத்துக்கவும் முடியாது, அப்பா பேச்ச நிறைவேற்றணும், காட்டுக்கு தான் போகணும். அதனால ராமன் என்ன பண்ணானோ ஒரு புன்னகை மட்டும் செய்தான். ஏன்னா சைலன்ஸ் வில் பிரிவென்ட் மெனி ப்ராப்ளம்ஸ், எ ஸ்மைல் கேன் சால்வ் மெனி ப்ராப்ளம்ஸ். அதனால ஒரு புன்னகை செய்து, நான் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல்ல இருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கிறத புன்னகையால் தெரிவித்தான் ராமபிரான். அடுத்து இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு பக்தனை பார்த்தால் பகவானுக்கு மகிழ்ச்சி வரும். ஏன்னா இந்த குகனை பார்த்ததால் ஒரு மகிழ்ச்சி, அதற்காகவும் தான் இந்த புன்னகை. ஏன்னா பக்தி நிதினாங்கிறார், பக்தனை பார்த்தால் பகவான் மகிழ்கிறான். ஏன்னா இறைவன் காத்திருக்கான். ஒரு பக்தன் என்னை தேடி வரமாட்டானா? இது அடியன் ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி சாதிப்பார். புதுசா போர்டு போட்ட ஒரு டாக்டரும் வக்கீலும் ஒரு பேஷண்டோ கிளையண்டோ வரமாட்டாளான்னு எப்படி காத்துட்டு இருப்பாளோ, அது போல பகவான் ஒரு பக்தன் கிடைக்க மாட்டானான்னு காத்துட்டு இருக்கான். கீதையில கண்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்றான், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா. வாசுதேவனே எல்லாம்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தன், எனக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு நம்மாழ்வாரை போன்ற ஒரு பக்தர் கிடைப்பாரான்னு நானும் ஏங்கிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்கே, அப்படி ஒரு பக்தர் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கேங்கிறான் பகவான். அந்த மாதிரி ஒரு பக்தனை பார்க்கும் போது, குகன்னா பக்தி கடல் இல்லையா அவன், அந்த குகனை பார்த்ததால் ராமன் புன்னகை செய்கிறான். அப்போ செய்தி என்னன்னா, அந்த பக்தனை பார்த்தால், பக்தி உள்ள உள்ளத்தை பார்த்தால் இறைவன் சிரிக்கிறான். பக்தி உள்ள உள்ளங்களை காணும் போது இறைவன் சிரிப்பான். அதுதான் இந்த புன்னகை தெரிவிக்கும் தத்துவம். அடுத்து முக்கியமா இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா, அந்த ரசிப்பதே பலன் தானே. குகனை போன்ற ஒரு பக்தி நிதி, அவனை பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான், இதை கேட்கிறதே பாக்கியம். அத்தோடு என்ன பலன்னா, வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். கங்கா தீர சமாகதேன சுஹிருதா சாஸ்திரேண சாகேதவத் தேசோயம் தவ சர்வமானவ மணே ராஜாத்ர தத்துவம் பவ இத்தம் நாம குஹேன பக்தி நிதினா ப்ரோக்தஸ்ய யத்தே முகே தன் மந்தஸ்மிதம் ஏவ சம்பிரதமிதம் வித்யோததேன புரஹா என்று சொல்வோருக்கு குகனை போலவே உயர்ந்த பக்தி ராமனிடத்தில் ஏற்படும்படி சீதாராமர்கள் அருள் புரிவார்கள். நன்றி, வணக்கம்.